மோடிக்கு இன்னும் 5 ஆண்டுகள் கொடுத்தால் சவக்குழி தோண்டி நம்மை புதைத்து விடுவார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் கோவை தொகுதி வேட்பாளர் கலாமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட கட்சிகளின் ஆட்சி வந்த பிறகுதான் சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், ஒழுங்கற்ற நிர்வாகம் ஆகியவை அரங்கேறி வருவதாக தெரிவித்தார். பாஜக ஏற்கனவே 95% நாட்டை விற்றுவிட்டதாக கூறிய சீமான், இன்னும் 5 விழுக்காடுதான் இருக்கிறது என்றும், இன்னும் 5 ஆண்டுகள் கொடுத்தோம் என்றால் அதையும் விற்றுவிடுவார்கள் என விமர்சித்தார். 10 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. வலிமை மிக்க ஒரு அதிகாரம், முழுக்க காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி, மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது. இவருக்கு தனித்த பெரும்பான்மை, முழு அதிகாரம் கொடுத்தார்கள் 2 முறையும். என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி. திடீர்னு பணம் செல்லாது என்பது, எண்ணெய்னு ஒன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர். யாரை பிடிக்கலையோ எண்ணெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எங்களை எடுத்துக்கிறீங்க, நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம், என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம், எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது, எங்க பிள்ளைகள் வீடுகள்ல எதுக்கு எண்ணெய் ரைடு? காரணம் என்ன? எண்ணெயை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க. அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா, இந்த ரைடை போட்டா அப்ப பயப்படுவாங்க, நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துருன்ட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை எண்ணெய் நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க. அதுக்குதான் இந்த வேலை.